வணக்கம். இது சாய் காமதேனு யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போகிற ஸ்தலம் திருவாசி என்கிற திருப்பாச்சிலாஸ்ராமத்தை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இங்கு உரைகின்ற ஈசன் பெயர் மாற்றுரை வரதர் பிரம்மபுரீஸ்வரர். அம்மன் பேர் பாலாம்பிகை. இந்த கோவிலோட ஸ்தல விருட்சம் பார்த்தீங்கன்னா வன்னிமரம். இந்த கோவில் எங்கே இருக்குன்னா திருச்சியில் தான் இருக்குது. திருச்சியில் மணச்சநல்லூர் அருகே இருக்கிறது இந்த கோவில். ஒரு சமயம் திருக்கைலை மலையில் சிவபெருமானோடு உமாதேவியார் எழுந்தருளியிருந்தார். அப்பொழுது அம்மையார் எழுந்து இறைவனை வணங்கி நின்று, சுவாமி, தாங்கள் அருளிய 28 சிவ ஆகமங்களில் கூறியவற்றுள் தங்களுக்கு விருப்பமான செயல் ஒன்றை எனக்கு அருள வேண்டுகிறேன் என்று விண்ணப்பித்தாள். உடனே ஈசன், உமையே, நான் மிகவும் விரும்புவது பூசனையே. அதுவும் சோழ நாட்டு காவிரி வடகரையில் தேவர்கள் முனிவர்கள் தவம் புரியும் திருப்பாச்சிலாஸ்ராமம் என்னும் தலத்தில் நம்மை ஒருவர் சிவ ஆகம விதிப்படி பூஜை செய்து வழிபட்டால் அவர்களது எண்ணங்கள் யாவும் கைகூடும் என்று அருள் புரிந்தார். உமாதேவியார் சிவபெருமானிடம் தான் சிவபூஜை செய்ய விரும்புவதையும் தெரிவித்து விடை பெற்றுக் கொண்டு திருப்பாச்சிலாஸ்ராமத்திற்கு எழுந்தருளினார். உமாதேவியார் தம் பணிப்பெண்களுடன் திருப்பாச்சிலாஸ்ராமம் அடைந்து அங்குள்ள பொய்கையில் நீராடி நியமத்துடன் பிறர் அறியாவண்ணம் அன்னப்பறவை வடிவம் தாங்கி ஈசனை ஆகமப்படி பூஜை செய்து வழிபட்டு வந்தாள். அம்மையாரின் பூஜைக்கு மகிழ்ந்து சிவகணநாதர்களுடன் சிவபெருமான் அங்கு எழுந்து அருளினார். பின்னர் வேண்டியதை கேட்கும்படி அம்பாளிடம் கூறினார். அன்னையும், இறைவா, நான் அன்ன வடிவுடன் இருந்து நீராடிய இங்குள்ள பொய்கை அன்னமாம் பொய்கை என்ற திருப்பெயருடன் விளங்க வேண்டும். இதில் நீராடி உம்மை வழிபடுவர்களுக்கு பிணி யாவும் நீங்கி அவர்கள் இஷ்ட சித்திகளை பெறல் வேண்டும். இறைவனும் அப்படியே அருள் புரிந்தார். கொல்லிமலை தொடரை எல்லையாக ஆண்டு வந்த கொல்லி மழவனின் மகளுக்கு முயலகன் என்ற வலிப்பு நோய் இருந்தது. மன்னன் எவ்வளவோ வைத்தியம் செய்து பார்த்தும் மகளை குணப்படுத்தவே முடியவில்லை. எனவே பெரியவர்களின் ஆலோசனைப்படி ஈசன் அருள் புரியும் இந்த கோவிலில் அவளை கிடத்தி அவளின் பிணியை குணப்படுத்தும் பொறுப்பை ஈசனிடமே விட்டுவிட்டு சென்றான். அந்த சமயத்தில் ஞானசம்பந்த பெருமான் பல ஸ்தலங்களை தரிசித்துவிட்டு மழவ நாட்டைச் சேர்ந்த திருப்பாச்சிலாஸ்ராமம் என்ற இந்த தலத்திற்கு எழுந்தருளினார். இதை அறிந்த மன்னன் சம்பந்தரை வரவேற்று தன் மகளின் நோயை நீக்கியருள வேண்டினான். அருள் உள்ளம் கொண்ட சம்பந்தர் சிவனை வேண்டி துணிவளர் திங்கள் துலங்கி விளங்க சுடர்சடை சுற்றி முடித்து பணிவளர் கொள்க என்ற பதிகம் பாடி இறைவனை வணங்க நோய் நீங்கி மன்னன் மகள் குணமடைந்தாள் என்பது வரலாற்று தகவல். சிவபெருமான் அவளது நோயை ஒரு பாம்பாக மாற்றி அதன் மீது நின்று ஆடினார். இதன் அடிப்படையில் இங்குள்ள நடராஜர் காலுக்கு கீழே முயலகன் உருவம் இல்லாமை அறியத்தக்கது. திருவடியின் கீழ் அதற்கு பதில் உள்ள ஒரு சர்ப்பத்தின் மீது நடனமாடுகின்றார். நரம்பு தளர்ச்சி நோய், வாத நோய், வலிப்பு நோய், சர்ப்பதோஷம், மாதவிடாய் பிரச்சனைகள் முதலியன இந்த தலத்து இறைவனை வழிபட குணமாகும். இவ்வாலயத்தில் உள்ள ஆவுடையா பிள்ளை மண்டபத்தில் கொல்லிமழவன் மகளுக்கு சம்பந்தர் நோய் நீக்கிய வரலாற்றை விளக்கும் சிற்பங்கள் மிக அழகாக இருக்கிறது. இந்த ஆலயத்தில் கிழி கொடுத்தருளிய திருவாசல் என்னும் ஸ்தாபன மண்டபம் ஒன்று உள்ளது. அதாவது சுந்தரருக்கு பொற்கிழி கொடுக்க தலம் இது. சிவஸ்தல யாத்திரையாக வந்த சுந்தரர் தம் அடியவர்கள் பொருட்டு இத்தலம் ஈசனிடம் பொன் கேட்டார். ஈசன் சுந்தரரிடம் விளையாட விரும்பி பொன்னை உடனே கொடுக்கவில்லை. இதனால் சுந்தரர் கோபத்தில் இறைவனை நோக்கி பதிகம் பாடினார். அப்பொழுது ஈசன் தோன்றி சுந்தரருக்கு பொற்கிழி அளித்து மகிழ்ந்தார். இப்பொழுது சுந்தரருக்கு ஒரு சந்தேகம் எழுந்தது. நாம் கோபத்தில் ஈசனை நோக்கி பதிகம் பாடியும் ஒரு பொற்கிழி கொடுத்துள்ளாரே, ஒருவேளை ஈசன் கொடுத்த பொற்கிழியில் இருக்கும் பொன் மாற்று குறைந்திருக்குமோ என்று எண்ணினார். சுந்தரரின் எண்ணத்தை அறிந்த ஈசன் தம்முடன் மகாவிஷ்ணுவை அழைத்து கொண்டு வணிகர்கள் வடிவில் சுந்தரரிடம் சென்றார். பின்னர் அவரிடம் இருந்த பொற்காசுகளை உரசி பார்த்து இந்த பொன் தரமானதுதான் என்று உறுதியளித்தாராம். இதனால் தான் இந்த ஈசனுக்கு மாற்றுரை வரதர் என்று திருநாமம் வந்ததாம். கர்ம வினைகளால் தான் நம்மை நோய்கள் பீடிக்கின்றன. அந்த கர்ம வினைகளை அடியோடு களைந்து நம்முடைய தீராத நாட்பட்ட வியாதிகளை தீர்த்து வைக்கும் வல்லமை படைத்த இந்த தலம் வந்து சம்பந்தரின் பதிகம் பாடி வழிபட தீராத நோய்களும் அடியோடு நீங்கும். இந்த தலத்தில் அருளும் பைரவர் தனது வலக்கரத்தில் சூலம் ஏந்தி இருப்பது அடியவர்களை பிடித்திருக்கும் பில்லி, சூன்ய, மாந்திரீகம் முதலியவற்றை அகற்றதான். இந்த ஸ்தல பைரவரை வேண்டி வீட்டின் தெற்கு பக்க சுவரில் சந்தனத்தில் சூலம் வரைந்து வழிபட்டு வர வாழ்வும் சன்னதிகளும் வாழ்வுக்கும் பைரவர் துணை நிற்பார். வியாபார ஸ்தலங்களில் இந்த தல பைரவரை வேண்டி கடையில் தெற்கு பக்க சுவரில் சந்தனத்தில் சூலம் வரைந்து வழிபட்டு வர
இந்த தல பைரவர் அருளால் வியாபாரம் பெருகும் என்கிறார்கள். இந்த தலத்தில் உரைகின்ற வள்ளி தெய்வசேனா சமேத ஆறுமுக பெருமானை கிருத்திகை சஷ்டி நாட்களில் வழிபட்டு வந்தால் நம் வேண்டுதல்கள் வெகு விரைவில் கைகூடி வரும் என்கிறார்கள். இப்போ இந்த கோவிலோட ஸ்தல அமைப்பை பார்க்கலாம். இந்த கோவிலில் கருவறையில் இறைவன் ருத்ராட்ச பந்தலின் கீழே சுயம்பு லிங்கமாக தான் அருள்பாலிக்கிறார். ராஜகோபுரத்தின் கீழே அதிகார நந்தி மனைவியுடன் நின்ற கோலத்தில் இருக்கிறார். இங்குள்ள நவகிரகத்தில் சூரியன் தன் மனைவியர் உஷா, பிரதீக்ஷா ஆகியோருடன் மற்ற கிரகங்கள் அனைத்தும் அவரை பார்த்தபடி இருக்கிறது. பிரகாரத்தில் சகஸ்ர லிங்க சன்னதி உள்ளது. இத்தலத்து அன்னை பாலாம்பிகை கமலன் என்னும் வணிகனின் மகளாக பிறந்தாள். வன்னி மரத்தின் அடியில் சுவாமியை வேண்டி தவமிருந்து தகுந்த காலத்தில் அவரை மணர்ந்து கொண்டாள். இவள் பிரகாரத்தில் தனி சன்னதியில் தாமரை மலர் மீது நின்ற கோலத்தில் மேற்கு பார்த்தபடி இருக்கிறாள். இவளது சன்னதியில் வித்தியாசமாக துவார பாலகிகளும் மஞ்சள் கயிறு தொட்டில் கட்டி வழிபடுகின்றார்கள். இவர்கள் மூலமாக அம்பாள் பக்தர்களின் கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்கிறாள் என்பது ஒரு நம்பிக்கை. அர்த்தஜாம பூஜையில் மட்டும் முதலில் அம்பாளுக்கு பூஜைகள் செய்யப்பட்டு பிறகு சுவாமிக்கு பூஜைகள் நடக்கிறது. குழந்தை பிறந்தவர்களும் பாலதோஷம் உள்ளவர்களும் குழந்தைகளின் பெற்றோர்களும் அம்பாளுக்கு பாலபிஷேகம் செய்து வழிபடுகின்றனர். இவ்வாறு செய்வதால் குழந்தைகள் வாழ்வில் நோயின்றி சிறப்பாக வாழ்வார்கள் என்பது ஒரு நம்பிக்கை. இந்த கோவிலில் என்ன பிரார்த்தனைனா, இங்க இருக்கிற சாமிக்கு இலுப்பை எண்ணெயில் தீபம் போட்டு வழிபட்டால் குடும்பத்தில் இருக்கும் அனைத்து கஷ்டங்களும் நீங்கும். அம்பாளிடம் வேண்டிக் கொண்டால் புத்திர பாக்கியமும் திருமண தோஷம் அனைத்தும் கிடைக்கும். இந்த கோவிலில் நேர்த்தி கடனா என்ன செய்கிறாங்கன்னா, வலிப்பு, தீராத வயிற்று வலி, வாதம், ஆஸ்துமா போன்ற நோய்கள் உள்ளவர்கள் நடராஜருக்கு சிறப்பு பூஜைகள் மற்றும் வன்னி இலை அர்ச்சனை செய்து வழிபடுகின்றார்கள். இந்த கோவில் திருச்சியிலிருந்து முசிறி செல்லும் சாலையில் சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த திருவாசி என்கிற திருப்பாச்சலாஸ்ராமம் இருக்கிறது. இந்த கோவிலில் மற்றொரு சிறப்பு வழிபாடு என்னன்னா, பால் குடிக்காமல் சதா அழுது கொண்டிருக்கும் குழந்தைகளுக்கு பாலாரிஷ்டம் என்ற தோஷம் உள்ளதாக கூறுவார்கள். அதற்காக காலை 7 மணியிலிருந்து பகல் 12 மணிக்குள் இங்குள்ள அம்பாளுக்கு பாலபிஷேகம் செய்து அழும் குழந்தைகள் பெயரில் அர்ச்சனை செய்து அந்த அபிஷேக தீர்த்தத்தை குழந்தைகள் மேல் தெளித்தால் இந்த பாலாரிஷ்டம் நோய் தீரும் என்பது நம்பிக்கை. இன்றைய காலகட்டத்தில் மக்கள் பெரிதும் பாதிக்கப்படுகிறது இந்த நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்களால் தான். அதாவது பக்கவாதம், நரம்பு தளர்ச்சி நோய், கை கால் செயலிழந்து போவது, மேலும் பிரெயின் டியூமர் ஆகிய நோய்களிலிருந்து விடுபட இந்த ஸ்தலத்தோட பதிகமான துணிவளர் திங்கள் துலங்கி விளங்க என்று ஆரம்பிக்கும் இந்த பதிகத்தை தினம்தோறும் வாசித்து வந்தால் இந்த நோய்களிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை பெற முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலுக்கு ஈசனிடம் வேண்டி கொண்டு சென்றாலும் இந்த நோய் கொஞ்சம் கொஞ்சமாக தீர்வதை கண்கூடாக காணலாம். கோவில் திறந்திருக்கிற நேரம் பார்த்திங்கன்னா காலை 7 மணி முதல் பகல் 12 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் இரவு 7:30 மணி வரை திறந்திருக்கும்.